வணக்கம் நண்பர்களே, அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரியான தலைமை கோம்பை ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த கோம்பை ஸ்டுடியோஸில் நிறைய இப்போ விஷயங்களை எடுத்து தொகுத்து கொண்டு அழகாக அன்னன்னைக்கு அப்லோட் பண்ணிட்டு வரேன். இப்போ தினந்தோறுமே வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கிறது. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 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 மிக மிக நாட்கள் எடுத்துக்கொண்டு தான் ஒரு வீடியோ பண்ணுறேன். இப்போ வந்து தினந்தோறுமே வீடியோ பண்ணலான்னு ஆசைப்பட்டு கண்டிப்பாக நல்ல விஷயங்களை எல்லாம் யோசித்து வைத்து ஒவ்வொரு நாளாக அதை வந்து நான் வந்து தொகுப்பாக மாற்றி இதில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அனைத்து நண்பர்களுமே இதை எப்போவுமே சொல்வது போல தான் ஷேர் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பாசத்திற்குரிய அனைத்து சொந்த பந்தங்களுக்குமே ஷேர் பண்ணி இதில் நல்ல முக்கியத்துவம் இருந்தால் கண்டிப்பாக லைக்கும் கொடுங்க. லைக் ரொம்ப கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நல்ல விஷயங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு தரக்கூடிய என்னுடைய சப்ஸ்கிரைபர் இருக்கும் வரை எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் நம்பிக்கை உண்டு அவர்கள் மீது. ஆகவே இந்த கோம்பை ஸ்டுடியோஸில் இந்த ஒரு அழகான ஒரு பதிவு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னது போல் சிப்பிப்பாறை மற்றும் பல நாய்களை பற்றி பேசிக்கொண்டே இருந்திருப்போம். அந்த ஒரு வரிசையிலே பார்த்தீங்கன்னா இந்த கோம்பை நாய்களை பற்றி மிகவும் ஒரு அழகான ஒரு தொகுப்பாக இது வந்து அமைந்துவிடும். என்ன காரணத்தில் இது அழகான தொகுப்பாக அமைந்துவிடும் என்றால், கோம்பை என்றாலே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் பேசும்பொழுது அந்த 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 ஒரு வீடியோ ஆகப்பட்டது ஹிட் ஆகுன்னு சொன்னால் கண்டிப்பாக இது போன்ற மெசேஜ் வரும். நீங்கள் என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெசேஜ் வந்து கொண்டே இருக்கும். அது மணி அடித்தது போல் ஆண்டவனின் அந்த அனுகிரகம். கண்டிப்பாக இந்த வீடியோ நல்லபடியாக போவோம், இந்த வியூஸ் நல்லா நிறைய போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆதரவு. அது பேசிக்கிட்டே போவேன், அந்த டாப்பிக்லேருந்து உள்ளே வந்துடுவோம். ஸோ இந்த கோம்பை ஸ்டுடியோஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கோம்பை ஸ்டுடியோவிலே கோம்பை நாய்களை பற்றி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்யவில்லை என்றால் அது கோம்பை ஸ்டுடியோஸ்க்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். ஆகவே தான் இந்த கோம்பை நாய்களை பற்றின இந்த தொகுப்பு. இந்த கோம்பை நாய்களாகப்பட்டது எப்படி வகைராகள் வந்தது, ஆதி காலம் தொட்டு இது எப்படி வந்து ஒரு மருவி அதோடைய உருவ மாற்றங்கள் ஏற்பட்டு நாய்களிலேயே இது ஒரு கோம்பை என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு விலங்காக இந்த ஒரு எப்படி மாறியது என்பதற்கான உண்டான ஒரு விளக்கம் தான். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மலையடிவாரத்தில் எல்லாம் இருக்கக்கூடிய வேட்டையாடி ஜீவித்து கொண்டு இருக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வேட்டையாடி தான் ஜீவனமே நடத்துவாங்க. அப்போ வந்து இயற்கையாகவே வரக்கூடிய அந்த நாய்களாகப்பட்டது அங்கே வந்து அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மலையோரத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்களாகப்பட்டது இது போன்ற நாய்களை வளர்த்து கொண்டிருந்தார்கள். சாதாரண நாய்கள் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த காட்டு பிரதேசத்திலே பார்த்தீங்கன்னா இந்த செந்நாய் என்று சொல்லக்கூடிய செந்நாய்கள் அங்கே இருந்திருக்கின்றன. எப்படியாகப்பட்டாலுமே நாய்கள் என்றாலே கண்டிப்பாக கிராஸ் பண்ணும். நீ எந்த நாய் மேலே போட்டு எடுத்தாலுமே மேட் பண்ணாலுமே கண்டிப்பாக குட்டிகள் வரத்தான் போகிறது. அது வந்து கிராஸ் ஆகி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் மேலே டாபர் மேலே போட்டாலும் சரி, இல்லை வந்து பாமரேனியன் மேலே இந்த சொல்கிறது போல் ஒரு ராஜபாளையத்தை போட்டாலும் சரி, இல்லையா நீ வந்து ஒரு சிப்பிப்பாறையின் மேல் மற்ற ஒரு ப்ரீடான ஒரு புள்ளிக்குட்டாவை போட்டாலும் சரி, எப்படி போட்டாலுமே குட்டிகள் கிராஸ் ஆகி தான் வரும். அப்படின்னும் போது கலப்பு இனமாக மாறி அந்த கலப்பினங்கள் வெவ்வேறு வகையிலே வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து அந்த ஒரு தருணமாக மாறும். இப்படித்தான் இந்த சின்னாய்களாகப்பட்டது இந்த ஒரு தன் கிராமத்தில் இருக்கக்கூடிய மண்டை நாய்கள் தான் அப்போல்லாம் மண்டை நாய்கள் தான் சொல்லுவாங்க. மண்டை நாய்கள் ரொம்ப விசேஷம். இந்த ஒரு மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாக வளர்க்கக்கூடிய நாய்கள் பார்த்தீங்கன்னா மண்டை நாய்கள் தான். இந்த மண்டைக்குமே அந்த கோம்பைக்குமே கோம்பையாக மாறி வரக்கூடிய வாய்ப்புகள் எப்படி வந்தது என்றால் இந்த செந்நாய்கள் மூலமாகத்தான் வந்தது. செந்நாய்கள் ஆண் நாய்களாக இருந்தாலும் சரி, அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஆண் நாய்கள் இப்போ மண்டை நாய்கள் பெண் நாய்களாக இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு புதுமையான ஒரு வீடியோ தான். எத்தனை பேர் விளக்க உரை சொல்லியிருப்பாங்கன்னு தெரியாது. பட் இதுதான் வந்து இருக்கலாம் என்று நிறைய பேரிடம் நான் வந்து விசாரித்த போதிலே தெரிய வந்தது. இப்படி தான் அது மாறி இருக்கலாம். செந்நாயிடமிருந்து கலப்பினமாக மாறி நம்முடைய கண்ட்ரி டாக்ஸ் கலப்பினமாக மாற்றப்பட்டு அது வந்து கோம்பை நாய்களாக மாறியது என்பது போலத்தான் இது வந்து தெரிகிறது. ஆகவே இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வை உங்களிடம் தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஆசையிலே தெரியப்படுத்துகிறேன். கோம்பை நாய்கள் வந்த விதம் பார்த்தீங்கன்னா அந்த செந்நாயிலிருந்து தான். ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு தரப்பு மக்கள் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் செந்நாயெல்லாம் கலக்க முடியாது. ஏன் கலக்க முடியாது? நாய் தாங்க அதுவும். நாய் என்னும் பொழுது அது கலப்பினமாக மாறும் பொழுது மாறினது தான். இப்போ ஒரு நீக்ரோ ஒரு தமிழனை கட்டி கொண்டால் குழந்தை தமிழனாக பிறக்கவில்லையா? அல்லது ஒரு வெள்ளைக்காரன் இங்கே இருக்கும் பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டால் குழந்தை வந்து பாரினராக பிறக்கவில்லையா? எப்படி வேணால் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே கலப்பினங்கள் என்று சொல்லும்போது அது ஜெனடிக் உள்ள அந்த ஒரு நம்முடைய அந்த விந்தணுக்கள் சொல்லக்கூடியது தான் மெயினான காரணம். அது விந்தணுகளாக்கப்பட்டது ஒன்றோடு பரிணாம வளர்ச்சி அடைந்து மாற்றம் ஏற்பட்டு வரக்கூடியது தான் இந்த ஒரு நாய் இனங்களிலே கோம்பை என்று வரக்கூடிய நாய் இனங்கள். இப்படியாகத்தான் அந்த கோம்பை நாய்கள் உருவான என்பது தான் உண்மையான உண்மை. சரிங்களா? அடுத்த ஒரு தொகுப்பிலே அருமையாக மறுபடியும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே நன்றி என்பவர்களே. இந்த ஒரு நல்ல ஒரு கருத்தை முடிந்தளவு உங்களுக்கு இருந்தால் மனதிருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் சரி, அது உண்டான பதில்களை கமெண்ட்ஸில் எனக்கு அனுப்புங்கள். தவறு இருந்தாலும் தெரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் தெரிந்த வயதில் 4 பேரிடம் கேட்ட வயதிலே தெரிந்தபடியால் இதை நான் வெளியே இட்ட காரணம் வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது 4 பேர் நம்ம சொன்னதை வச்சு நம்ம வந்து ஒரு வீடியோவாக மாற்றி அதை வந்து மக்களிடமே சமர்ப்பிக்கிறோம். நன்றி நண்பர்களே. மற்றொரு அழகான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திப்பதிலே காத்திருக்கிறேன். நீங்களும் எனக்காக காத்திருங்கள். நல்ல நல்ல வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.